பாடம் 3 மனித உடல் உறுப்பு மண்டலங்களின் அமைப்பும் செயல்பாடுகளும். கேள்வி எண் 1. செயல்களின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் உரிய கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆ. பிட்யூட்டரி சுரப்பி ஹார்மோன்களையும் நுதிகளையும் சுரக்கிறது. ஆ. தைராய்டு சுரப்பி தைராக்சின் மற்றும் இன்சுலினை சுரக்கிறது. இ. விந்தகங்கள் விந்துக்களையும் ஆண்ட்ரோஜன் ஹார்மோனையும் உற்பத்தி செய்கின்றன. இ. கணையம் நுதிகளையும் ஹார்மோனையும் சுரக்கின்றது. இதன் விடையாக இ. விந்தகங்கள் விந்துக்களையும் ஆண்ட்ரோஜன் ஹார்மோனையும் உற்பத்தி செய்கின்றன. கேள்வி எண் 2. தொடர்பின் அடிப்படையில் கோடிட்ட இடத்தை நிரப்புக. தைராக்சின் ஆளுமை ஹார்மோன். அட்ரீனலின் டேஸ். விடை அவசரகால ஹார்மோன் அல்லது பறக்கும் ஹார்மோன் அல்லது சண்டை ஹார்மோன். கேள்வி எண் 3. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறாக இருப்பின் சரியான கூற்றை எழுதுக. ஆ. ஆல்ஃபா செல்கள் இன்சுலினை உற்பத்தி செய்கின்றன. பீட்டா செல்கள் குளுக்கோகானை உற்பத்தி செய்கின்றன. ஆ. கார்டிசோன் நோய் எதிர்ப்பு தன்மையை குறைக்கின்றது. இ. தைமஸ் சுரப்பி ஒரு நிணநீர் தொகுதி. இ. அண்டக முட்டைகளையும் ஆண்ட்ரோஜனையும் உற்பத்தி செய்கின்றது. சரியான கூற்று ஆ. பீட்டா செல்கள் இன்சுலினை உற்பத்தி செய்கின்றன. ஆல்ஃபா செல்கள் குளுக்கோகானை உற்பத்தி செய்கின்றன. இ. அண்டகம் முட்டைகளையும் ஈஸ்ட்ரோஜனையும் ரிலாக்சின் ஹார்மோனையும் உற்பத்தி செய்கின்றது. கேள்வி எண் 4. அமீபாவில் நடைபெறும் செல் பகுப்பு முறை. ஆ. குரோமோசோம் வலைப்பின்னலில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஆ. குரோமோசோம் வலைப்பின்னல் மாற்றங்களை ஏற்படுத்துவது இல்லை. இ. குரோமோசோம்களின் எண்ணிக்கை குறைகிறது. இ. உட்கருவில் பிளவை ஏற்படுத்துவதில்லை. சரியான விடை குரோமோசோம் வலைப்பின்னல் மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை.